வேலைக்கே போக மாட்டாங்க. கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. 1 week அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாது. கோவத்தை தாண்டி ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு. இந்த ஷோ என்னன்னா, பிரிவு வரை சென்று மீண்டும் இணைந்த தம்பதிகள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. சோ எப்படி இந்த பிரிவு நேர்ந்தது, எது அவர்களை மீண்டும் இணைத்தது, எதை அவர்கள் உணர்ந்தார்கள்? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு பிரிவுக்கு போனீங்க, எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? ஐயோ அதையப்பா கேக்குற. ராத்திரி ஆயிடுச்சுனா நடந்தா மோகினி மாதிரி இருக்கா, படுத்தா பேய் மாதிரி இருக்கா. டைவர்ஸ் வரைக்கும்லாம் நான் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, நிறைய தடவை டைவர்ஸ் பண்ணிடலாம்லாம் டிசைட் பண்ணியிருக்கேன். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். இப்பெல்லாம் அப்படி பண்ணிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேனோ, யார் காலிங் பெல் அடிச்சாலும் சரி வந்து கூட்டிட்டு போயிடாதான் வந்திருக்காரு. சார் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? இவங்க பின்னாடி சுத்துறது தான் வேலையா? போய் பொழப்ப பாருங்க சார். யார் வந்தாலும் அவர் வந்திருப்பாருங்கிற ஒரு ஃபீலிங், ஃபோன் வந்து அவர்கிட்ட இருந்தா வருதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி நான் உன்கிட்ட உண்மையா இல்ல மச்சான். சபாக்கு போறேன்னு எத்தனையோ தடவை போய் சொல்லி உன்னை கழட்டி விட்டுட்டு சகிலா படம் பார்க்க போயிருக்கேன். ஒரு 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் யோசிச்ச போது இது எப்படி இருந்தாலும் பிரிய முடியாது. இவர் கூட தான் இருந்தாவணும், நம்மளையும் அவரை வச்சுப்பாரு, அவரும் நம்ம தான் வச்சுக்க வேண்டிய ஒரு வழி இல்ல. என்னது இதுவா? ஐயோ நான் மாட்டேங்க. அண்ணா நீ யார்? வீர திருமகன். 9 months ஃபுல்லாவே நான் எங்க அப்பா அம்மா வீட்டுல தான் இருந்தேன். கான்டாக்ட்ல இல்ல, சண்டை தான் வரும். ஓ பேசினா சண்டை தான் வரும். என்ன கெட்ட வார்த்தை பேசுற? இங்க பாரு, உனக்கு மட்டும் தான் கெட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசுறா அட்லீஸ்ட் இதை பண்ணு அப்படின்னா ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சு ஒரு டீலை வச்சு முடிச்சு விடுவோம். இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டி ஆகணும்டா. சரி ஒரு ஹக் பண்ணிட்டு சாரி சொல்ல சொல்லு. இது அழகா இருக்கு. இதுக்கு கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ. எந்த அளவுக்கு உங்களுக்குள் பிரிவு இருந்தது, எப்படி மீண்டும் சேர்ந்தீர்கள்? வேலைக்கே போக மாட்டாங்க. இவங்களால கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமான்னு இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்கை நம்ம நொறுக்கணும். வேலையே இல்லாம வீட்லயே இருந்தா அப்ப நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? வீடு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். ஏய் தீப்பொறி, இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். ஒரே வீட்டுல இருப்போம், பேசிக்க மாட்டோம். வீட்டுக்குள்ளே இருப்பீங்க ஆனா பேசிக்க மாட்டீங்க. நிறைய நாள் பேசவே மாட்டோம். ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியாம எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கு, அதை இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே. இவங்களோட ஜுவல்ஸே நிறைய நான் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. அதனால கூட நிறைய சண்டை தான் வரும். ஐயோ பாவம். சார் நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் மேலே கை வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏய் என்னப்பா இது, கல்யாணமாகி 2 வருஷம் கூட ஆல பொண்டாட்டி போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. என்னால் அது தாங்கிக்க முடியல. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. நம்மளுக்கு உடம்பு வலிக்குது, அது தாங்க முடியல, தாங்கிட்டு இருக்க முடியல. நானும் வலிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. அதை வெளியவும் சொல்ல முடியல, யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல. என்ன கொடுமை சார். ஏன் அடிச்சீங்க மேல? ஆக்சுவலா என்ன விஷயம்னா, அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே கோபப்படுத்தி பாக்குற மாதிரியே பேசுவாங்க. ஏன் தலைவா அடிக்கிறீங்க? உண்மையை தானே சொன்னேன். உண்மையை சொல்லலாமாடா? எப்படி பார்த்தாலும் ஒரு டொமஸ்டிக் வேலன்ஸ் ஆதரிக்க முடியாது. ஒருத்தங்க கோபத்துல கத்துறாங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை வரும். நான் வெறும் வயித்தோட சொல்றேன். அது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அறியாத நான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணதுதான். டேய் எத்தனை வருஷத்துக்கு தாண்டா இதே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. நான் அப்படி பண்ணாதன்னா இவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? அடிக்கடி சண்டை வரும். சண்டை வரும்போது இவங்க கிளம்பி வந்து போனா நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா அம்மா வீட்டுக்கு பிரச்சனையோடு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்க பெண்ணை கேட்டாதான் தெரியும். அந்த குடுமையே வாயால எப்படி சொல்லுவேன். டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சுங்க சார், குழந்தை இல்லை. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? நம்ம ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே குழந்தை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார். என்ன நாரதா, வந்த வேலை முடிந்து விட்டதா? இல்லை, இனிமேல் தான் ஆரம்பம். குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் நோக்கி தானே போவாங்க. நீங்க இன்னொரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இப்போ அவங்க மேல பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். டாக்டர்ஸ்லாமா? இல்லைங்க சார், நம்ம ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள டாக்டர் கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? வீக்லி 1 week அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ கோவத்தை தாண்டி ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு. அதனால நான் பிரிஞ்சிருந்தேன்.
இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி. அவங்க கட்டாயம் வந்துருவாங்கனோ எப்படி உறுதியா இருந்தீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும் தானே. பட் புரிஞ்சுக்கிட்டவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கீங்க. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எடுக்கிற வரல பேசி அவங்கள்ட்ட திட்டுனாச்சும் வாங்கிட்டு ஃபோன் வச்சிருவேன். அதுக்கு முன்னால அவங்க ஏதாவது சொன்னா நீங்க கை நீட்டி இருக்கீங்க, சண்டைக்கு போயிருக்கீங்கல்ல. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவங்க திட்டும் போது நீங்க ஏன் திரும்ப திட்டவும்ல ஒண்ணும்ல பேசாம கேட்டுக்கிட்டீங்க? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்கே. அப்போ எனக்கு திட்ட மனசு வரல. தப்பு பண்ணது நம்ம தானே. ஆச்சு 5 வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் முடி செகண்டுக்கு ஒருக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம்தான். நல்லா பாத்துக்கிட்டாருங்க சார். ஒரு வருஷம் வந்து கன்சீவா இருக்கும் போது அந்த நல்லா பாத்துக்கிட்டாரு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. எல்லாமே பண்ணுவாரு. அவரு சமைச்சு கொடுப்பாரு, அவரு பாத்திரம் கழுவுவாரு. இதுக்கு தான் படிச்சவளையே கட்டக்கூடாதுங்கிறது. என்னால குனிஞ்சு கூட்ட முடியாது, ட்வின்ஸ்னால குனிஞ்சு கூட்ட முடியாது. அவரு வாச கூட்டுவாங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. அவங்க அம்மா சித்தி எல்லாமே சொல்லுவாங்க, நீ பொண்டாட்டி பிச்சை கேட்டுட்டு ஆடுற அப்படின்லாம் கூட சொல்லி எல்லாமே எனக்காக பண்ணாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்ற ஒரு அலட்சியம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா தரித்திரம் முடிச்ச உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டில் எல்லாம் குழந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. எப்பொழுதுமே இவங்க நினைப்பாவும் இருக்கும். அதனால வீட்டில் தனிமையாக சோக போட்டை போட்டு அப்படியே படுத்துருவேன். எவ்வளோ மிஸ் பண்ணீங்க உங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களையும்? ரொம்ப நிறையா. என்ன அறியாமலே கண்ணுலேருந்து கண்ணீர் தண்ணி போயிட்டு இருக்கோம். இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, ஆனா ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? மனிதனுடைய யதார்த்தமான குறைகள் இருக்குல்ல, அதை பொறுத்துக்கிற பக்குவம் வருதுல, ஆக்சுவலா அப்பதான் அது காவிய காதல். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. கல்யாணம் ஆகி செகண்ட் டேவே வந்துட்டு அவர் மார்னிங் எழுந்து பார்த்தா காணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. அப்படி அவசரப்பட மாப்பிள்ளை ஏன் உயிரோட விட்டீங்க? அவங்களுக்குள்ளே வெட்டி புதைக்க வேண்டியதானே. மறு வீடு வந்த பையன் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிஜியனோட ரேஸ் டே. அப்ப தேர்ட் டே நான் டிசைட் பண்ணது டிவோர்ஸ். ஓ, 3ஆம் நாள். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா அவங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. பிரிவு முடிவல்ல, புரிகிற போது அது இன்னொரு தொடக்கம். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. செய்க கரமான செய்க. இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? சார் அப்படியே அந்த ரேட்டிங் கொஞ்சம் போட்டு சார். ரேட்டிங் நான் மாடியில் போய் வைஃபை இல்லை சார், மேலே போனால் தான் கிடைக்கும். அப்படியே சொல்கிறாங்க, யாரும் போட மாட்டாங்க சார். ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். என்ஜாய் பண்ணுங்க.